ஆமா என்னையே தெரியல தெரியலன்னு சொல்லாத. எடுத்துக்காட்டுப்பா அவருக்கு டிவியில போட்டோம். ரெண்டு பேரும் உட்காந்துட்டு என்ன நையாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. சரியில்லாத வியாபாரம் பாத்துக்கோ. சரியில்லாத வியாபாரம். எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க. உங்க ஆளுங்களே கூட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு உங்க குடும்பத்துக்கிட்டே காசு கொடுங்கன்னு கேட்டு. இல்ல உங்க குடும்பத்துல இல்ல, இது எப்படி தெரியுமா செய்தியா வந்தது? இப்போ சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவரும் திரள் நிதி கேட்கிறாரு, நீங்களும் போய் திரள் நிதி கேட்குறீங்க. ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு கேஸ் கேட்குறீங்க. நாங்க திரள் நிதி நாங்க கேட்கல, அது வாங்குறீங்க. ஸ்பான்சர். வாவ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்பான்சர் தான். திமுகவுக்கும் இதுக்கு அரசுமா, இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நாங்க அந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாங்க ஆட்சி பண்றோம், அதனால எங்களை நம்பித்தான் 18,000 கோடி கொடுத்திருக்காங்க அந்த அரசாங்கம். அந்த மக்கள் நீங்க நம்புறீங்களா ப்ரோ? 18,000 கோடி கொடுத்திருக்காங்க. அப்புறம் எங்க கொடிங்க அது? நீங்க வேற கொடியாது, துண்டு நினைச்சேன். எங்க கொடி எங்க துண்டு எல்லாமே தான். என்ன பண்ணுவ? டேட்டா மாத்தி வச்சுருவோம், இல்ல வேற வீடு பாப்ப திருடுறதுக்கு. ஆமாவா இல்லையா? இங்க இருங்க, 300வது திருடு இந்த விலாசத்தில் அந்த மாதிரி ஊரே கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சுன்னா நீ புல்லா விட்டாங்க, நாங்க அதை கட்ட அதை பண்ண, நீ மாட்டிப்பான்னு பண்ணல. அதுலயும் ஒரு பெருமை பீத்தலா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ முதல்வர் வெளிநாடு போயிருக்காரு முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு முதலீட்டை ஈர்ப்பதற்காக போயிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 3,221 கோடி முதலீட்டை ஈர்த்ததா சொல்றாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சொல்லுமா. சோ இதை எப்படி பாக்குறீங்க? நான் எங்கிட்ட பாக்குறது, நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம்ல. போய் நின்றுட்டு ஒரு சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு இப்படி கையாந்து நிக்கிறாரு. ஆமேன். மனசு நொந்து சொல்றடா, இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்துல ஜீசஸ் உன்னை மன்னிக்க மாட்டாரா? என்ன இப்படி கையாந்து நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு சிலை நிக்குது. சிலை மாதிரி இவர் நிக்கிறாரு. ஏமா உள்ளூர்ல இருந்தாலும் சிலை மாதிரியே கம்முன்னு இருக்க வேண்டியது ஒண்ணும் செய்யாம, வெளிநாடு போனாலும் நீங்க சிலை மாதிரி கையை நிக்க வேண்டியது. இதற்கு பேர் முதலீடு இருப்பா? ஏயா அதான் 3,221 கோடி முதலீடு இருப்பா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா நல்லா சொல்லுங்களேன். போய் என்ன செய்யணும்? முதலீடு இருப்பதை பற்றி வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையோட ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். கொடுப்பாரா? ஏயா போன உடனே வெள்ளை அறிக்கையா? போய் வந்திருக்காருல 3 வாட்டி, அது கொடுப்பாரா? கொடுப்போம். நீங்க வேணா வெள்ளை அறிக்கை கொடுங்க, நான் வேணா திமுக வந்துடுறேன். நேத்துக்கு பிரஸ்ல கொடுத்தாச்சியா? நீங்க வெள்ளை அறிக்கையா? ஆமா, திமுக வெள்ளை அறிக்கை கொடுத்தாச்சீங்க. நேத்து பிரஸ் எல்லா பிரஸையும் வர சொல்லி நேத்து கொடுத்தாச்சு. கவர் கொடுத்ததை பத்தி கேட்கல, வெள்ளை கலர்ல. நான் சொன்னது வெள்ளை அறிக்கை. வெள்ளையா கொடுத்த வெள்ளை அறிக்கை நினைச்சுக்கிறதா? அது யாரு? இங்க பாரு, 4 ஆண்டு காலத்துல எவ்வளவு பேரு நாங்க வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு முதலீட கொண்டு வந்தோம், எவ்வளவு பேருக்கு வேலை பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் நேத்துக்கு பேசி இருக்கு. இன்னைக்கு எல்லா சேனல் இருக்கு. வெள்ளை அறிக்கையா பேட்டியா? பேட்டிக்கும் வெள்ளை அறிக்கைக்கும் உங்களுக்கு பேட்டில அவங்க அந்த அறிக்கையை தானே சப்மிட் பண்ணாங்க. பாருங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இங்க பாருங்க, எவ்வளவு இது ஈர்ப்பு பணத்தை ஈர்ப்பு கொண்டுட்டு வந்தோம், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஆமா, என்னையே தெரியலன்னு சொல்லாத. எடுத்துக்காட்டுப்பா அவருக்கு டிவியில போட்டோம். ஆமா, ரெண்டு பேரும் உட்காந்துட்டு என்ன நையாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. சரியில்லாத வியாபாரம் பாத்துக்கோ. வியாபாரம் வந்த உடனே எங்களை வச்சு செய்யறது தான் வேலையா? வெளிநாடு போயிருக்காருல, வியாபாரத்துக்கு போயிருக்காரு. அதே நினைப்புல இருந்து வியாபாரம். என்ன
வெள்ளரிக்குன்னா வெள்ளரிக்கா. அதான் இது நான் சொல்லலாம்னு வந்து அந்த கவுண்டர் வரைக்கும் வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா எத்தனை கிலோ வாங்க போயிருக்காரு முதல்வர்? அது வாங்கிட்டு வந்து தருவாரு, நீங்க ஆளுக்கு ஒண்ணு அப்ப எடுத்துக்கோங்க. ஒத்துக்கிறீங்களா? வெள்ளரிக்கா சரி, அது என்ன எப்படி நிக்கிறது? பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். ஆமென். அங்க போய் இப்படி நிக்கிறாரு. ஏய்யா, ஆமென். நாங்க சொன்னா மாத்திரம் ஆமா ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அப்ப அது என்ன அங்கிள் வெரி ராங் அங்கிள், வெரி வெரி ராங் அங்கிள். அங்கிள் அங்கிள் தான் சொல்ல முடியும். அதான் இப்படி சொன்னாரு, இப்படி பண்ணாரு. அவர் ஆல் மீன் சொல்லல, இவரு இதுக்கு மாத்திரம் ஆமீன் ஆமீன்ங்கிறாரு, இதுக்கு ஆமீன் சொல்றாரு. ஏன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆமென்னா நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே? அப்ப வேணாமா? இவருக்கு சொல்ல வேண்டியதானே? காமிங்களேன். ஆமா கொஞ்சம் எவ்வளவு டீசென்ட்டா ஆமென் அப்படி இல்ல ஆமா குஞ்சா போச்சா? இன்னும் தேவையா? பேசுறான் பாருப்பா பேச்சு, ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான். ஐயோ அக்கியப்பாய பாருப்பா, வேடிக்கை பாடுறான். திரும்ப காமிக் சொல்றேன். நீங்க மாறி உட்காருங்க, மாப்பிள்ளை எங்கிட்டு தள்ளுங்க. ஏன் வாசம் சரியில்லை? கலாச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இவரு போயிட்டு வெளிநாட்டுல இந்த அப்படியே கையறிட்டு நிப்பாராமா, முதலீடு தன்னால வந்து ஈர்த்திருமா அவரை பிடிச்சுக்கிட்டு. ஒரு முதலமைச்சருக்கு முதல்ல நம்ம வெளிநாட்டுல போய் என்ன பேசுறோம்னு ஒரு புரிதல் இருக்கணும். என்ன தெரியுமா பேசினாரு? இங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய நபர்கள் எல்லோரும் நீங்கள் நிதி உதவி கொடுத்து அரசாங்க பள்ளிகளை நல்லபடி நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஒரு முதலமைச்சர், ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் நீங்க. எல்லா நிதி ஆதாரம் உங்க கையில இருக்கு, எல்லாத்துடைய வளமும் இங்க உங்க கையில இருக்கு, எல்லா கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. வெளிநாட்டுல வாழ்றவன் வந்து அவன் காசு கொடுத்து உங்க ஸ்கூல்ல நடத்தணும்னாக்கா நீ எதுக்கு இங்க? நீ கிளம்பி போய் அவங்கள வந்து ஸ்கூல் நடத்திட்டு போயிட்டான். சார் இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் வந்து போய் இறங்கின உடனே அங்க வரவேற்றது யார் தெரியுமா? அதை பாத்தீங்களா அந்த காமெடிய? அதான் காமெடின்ட்டீங்களே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. அவர் கூடயே பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர். இவர் இறங்குமா முன்னாடியே போய் இறங்கி போய் பூங்கொத்தை வாங்கி வச்சுட்டு ஓஹோ அப்படியா? கூட வந்தவரு முன்னாடியே போய் பூங்கொத்தை வாங்கி வச்சுட்டு கொடுத்துருக்காரு வாங்கன்னு. அவங்க தான் பக்கத்துல டிராவல் பண்ணி போய் இறக்கி விட்டுருப்பாங்க. நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உண்மையா செய்தியாவது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க ஒரு சப்ஜெக்ட் முதலீடு எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தெல்லாம் யார் தெரியுமா? அவங்க மனைவி, கூட வந்த 4 பேரு, அவன் சொந்தக்காரன் எல்லாம் அவங்க இருந்தாங்க. எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க. உங்களாலேயே கூட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு உங்க குடும்பத்துக்கிட்டே காசு கொடுங்கன்னு கேட்டு. இல்ல உங்க குடும்பத்துல இல்ல, இது எப்படி தெரியுமா செய்தியா வந்தது? யாசகம் எடுக்கிறார் முதலமைச்சர் ஒரு செய்தி சேனல்ல செய்தி போடுறான். கலைஞர் டிவிலயா? கலைஞர் டிவில அப்படி போடுவானா சார்? அவன் வெளிப்படை எதையும் போட மாட்டான். ஆனா இன்னும் தெரிஞ்சலாம். அதாவது மக்கள்கிட்ட உங்க ஆட்சியில 207 ஸ்கூலை மூடிட்டு நீ காசு கொடு நான் ஸ்கூலை திறக்கிறதுக்கு நடத்துறதுக்குன்னு சொல்லி வெக்கம் இல்லாம இப்படி ஒரு பதிவை ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுல போய் செஞ்சீங்கன்னாக்கா அவன் தரவுகள் எடுத்து பார்ப்பான்ல. தமிழ்நாட்டுல கல்வியில உயர்த்தி இருக்கோம், இந்த திராவிட மாடல் தான் ஐயா, இந்த திராவிட மாடல் தான் படிக்க வச்சதுன்ட்டு 207 ஸ்கூலை மூடிட்டு அங்க வந்து காசு கொடுங்க. இப்போ சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவரும் திறல்நிதி கேட்கிறாரு, நீங்களும் போய் திறல்நிதி கேட்கறீங்க. ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு கேக்குறீங்க. நாங்க திறல்நிதி நாங்க கேட்கல, அது ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்பான்சர் தான் அது. நாங்க வந்து திறல்நிதி வாங்கி நாங்க ஒன்னும் அரசியல் கட்சி வச்சு கல்விக்காக நிதி ஒதுக்குறீங்க இல்லையா, அந்த நிதி எல்லாம் எங்க போகுது? அதெல்லாம் எங்க போகுது? பள்ளிக்கு போகுது. அவங்க ஃபேமிலிக்கு போகுது. பள்ளிக்கு போட்டா நீங்க ஏன் வெளிநாட்டுல போயிட்டு திறல்நிதி கேக்குறீங்க? பத்தல. 42,000 கோடி தான் ஒதுக்கணும். 42,000 கோடி பத்தல. அதனால அதிகம் பத்தல. இல்ல ஐயா, கொள்ளை எடுத்தது பத்தல. அதனால போய் ஸ்பான்சர் கேட்டு கொள்ளை அடிக்க போறோம். ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஒதுக்குனீங்களா பதுக்குனீங்களா? ஒதுக்குனீங்களா பதுக்குனீங்களா? நாங்க எதுவும் பண்ணலையா? ஏன் எங்களை இந்த மாதிரி திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருதோ அப்போதெல்லாம் வச்சு செய்யணும்னே முடிவு பண்ணி தர்றீங்களா? நிறைய அரசியல் கட்சி தான் அயோக்கியத்தனம் பண்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்பலாம் வந்த 10 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்துருக்கீங்க. 6 மாசத்துல முடிஞ்சிடும். இன்னும் 5 வருஷம் ஆகும். 6 மாசத்துல பாப்போம். கோமாலதான் இருக்கு ஆல்ரெடி. அது ஒண்ணும் பேட்டர் இல்ல. திருப்பி 10 வருஷம் ஆகும் வரதுக்கு. அதனால வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் நாங்க தான், 26 நாங்க தான், 31 நாங்க தான். காத்திருந்து பார்த்துட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. 31 வழி நாங்க தான்.
சரி, என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனா தெரியுமா? 31 வரைக்கும் இப்படி கையெழுந்துட்டே நிப்பீங்க அப்படித்தானே? நாங்க என்ன மஸ்ட் கை நீட்டுறோம் மக்களுக்காக. மக்களுக்கு நாங்க எங்களை என்ன செய்ய சொன்னாலும் நாங்க செய்வோம்யா. இது எப்படி தெரியுமா இருக்கு? மக்கள் வாழ்க்கை மக்கள் தான். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆமா. ஆமா, மக்களுக்கு என்ன வேணாலும் செய்வோம், மக்களுக்காக எதையும் செய்வோம், அவ்வளவுதான். மக்கள் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, சரி தமிழ்நாட்டுல தான் இப்படி அசிங்கப்பட்டாலும் வெளிநாடு போய் நம்ம மான கப்பல் ஏறுதேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சார், எங்க மக்கள் எங்களுக்கு கூட அந்த தான் மான சார் கப்பல் ஏற இருக்காங்க. விடாம தான் கோட்டு போட்டிருக்கோம். ஓ, புரியுதுங்களா? எது கோட்டு போடுறோம் நாங்க? இங்க பாருங்க, உள்ளூர்ல எங்க அண்ணன் திருமாவை போட சொல்லியிருக்கோம், வெளிநாட்டுல நாங்க போய் போடுறோம் அதே ப்ளூ கலர். ஐயா, அங்க குளிர் பிரதேசம், அங்க வந்து அதுக்காக தான் கோட் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இது இல்லை. அவரு இங்க என்ன வேட்டி சட்டையில இருக்காரு, இல்ல இப்ப பேண்ட் ஷர்ட்ல இருக்காரு, அது மாதிரி அங்கேயும் பேண்ட் ஷர்ட், அதுக்கு மேல ஒரு குளிருக்காக அந்த கோட்டை மாட்டி இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கோட்டை மாட்டுங்க, இல்ல எதை வேணாலும் மாட்டுங்க, அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? சே எனக்கு என்ன கஷ்டம்? அவர் தான் கஷ்டம் பாவம், மாட்டுறது கல்றது. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? அவருக்கு ஒன்னும் மாற்றுறது கழட்டுறதெல்லாம் கஷ்டம் இல்ல. அந்த அழகா உட்காந்துட்டு அந்த புறாவா சார் அது? ஃபுட் எல்லாம் அப்படி போடுறாரு, என்ஜாய் ஜாலியா போட்டாரு. முதலீடு ஈர்ப்பு, புறா வளர்ப்பு சாதாரண விஷயமா? பாரதியார் வந்து அப்போ ஒரு காலத்துல அந்த குருவிக்கெல்லாம் போட்டு சாதம் வந்து அந்த தெரியுமா சார் கவிதை? இங்க பாருங்க, பாரதியார் கேவலப்படுத்தாதீங்க, அவரு உணவளித்தார். என்ன சார் இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? முதலீடு ஈர்க்கிறார். என்ன வளர்ப்பு? இப்போ எங்க அண்ணன் கூட சீமான் கூட சேர்ந்திருக்காருல்ல, ஆடு மாடு வளர்ப்பத அரசாங்க வேலையாக்குறேன்னு நம்ம ஆள் புறாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. புறா வளர்ப்பும் அரசு வேலை. ஏன்னா திரும்ப அது பேசாது, ஏன் புரியாது புறாவுக்கு. என்ன சொல்லலாம்ல, அது என்ன வெண்புறாவா இல்ல வேற புறாவா? என்ன புறாயா அது? நீங்க புறாவை பார்த்தா அப்படி இருக்கிறீங்களா? என்ன புரியல, சொல்லுங்க. சரி சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயோ ப்ரோ, இது நல்லா இருக்கு ப்ரோ. இருக்கிறதுலயே தமிழக முதல்வர் மட்டும் தான் குறைந்த முதலீடை வந்து ஈர்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. ப்ரோ 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 சொல்லுங்க, எதுல என்ன குறைஞ்ச முதலீடு? ஏன்னா இது வரைக்குமே அவர் வெறும் 18,000 கோடி முதலீடு மட்டும் தான் ஈர்த்துட்டு வந்திருக்காரு. புரியலமா? இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேம்மா. இப்போ நம்ம சமுதாயத்துல நீங்க வாழ்றீங்க, சரிங்களா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரே நிமிஷம். திமுக ஆட்சியில் நம்ம சமுதாயம் பேசினா அவர் திடீர்னு எங்க ஆளான்னு கேட்பாரு. அப்ப சமுதாயம் வாழ்ந்து விடணுமா? நீங்க இப்ப வாழ்ந்துருக்கீங்க, இந்த மக்களோட மனிதோட வாழ்ந்துருக்கீங்க வச்சுக்கோங்க. எங்க வாழ விட்டாங்க? இருந்துகிட்டு இருக்கிறோம். இருந்துட்டு நீங்க வந்து போய் ஒரு காசு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு ஐயா நம்ம உதவி பண்ணுங்க, இல்ல ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஒரு விஷயம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு கேட்டீங்க. யார்கிட்ட? அவன் தெரிஞ்சவங்ககிட்டயே சொல்றேன், தெரிஞ்சவங்க ஒரு நட்பீட்டை கேள்வின்னு வச்சு நல்லா பழகுறீங்க, கேட்டுனா அவன் என்ன பேசணும் உங்களுக்கு அந்த காசை கொடுப்பான், என்ன பேசல கொடுப்பான், உங்க நம்பி கொடுக்குறான்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. நீங்க யாரு, உங்க வளர்ப்பு எப்படி, உங்க வளர்ப்பு சரியா இருக்கா, உங்க முறை சரியா இருக்கா, நீ நல்லவனா, திரும்பி கொடுப்பியா, திருட்டு பையன் நல்ல பையலா, இத பதவும் நம்பி பணம் கொடுப்பாங்க. இல்ல அது கூடுதலா எப்படி இதுவே அதிகம், 18,000 கோடி அதிகம், மூச்சு அவ்வளவுதான் வர்த்து, அதுக்கு மேல வர்த்து கிடையாது. சும்மா நிப்பாட்டுமையா, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன அந்த மூஞ்சி கிஞ்சின்னு இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் சும்மா அந்த வேலையை அந்த பேஸுக்கு அவ்வளவுதான் வேல்யூ. இருமா ஐயா, இருங்க. நெஞ்சு வெடைக்கும் பாரு, அவனை ஓங்கி அடிப்பான் பாரு. நீ அடிப்ப ஜீவா. ப்ரோ கோவம் வந்துச்சா ப்ரோ? கோவம் வரல, அடிக்கும் போல துருங்குது கையை, அப்படியே பரபரங்குது. சவுத்துல அடிச்சுக்கோங்க, பரபரன்னு இருந்ததுன்னா நல்லா வளவலன்னு இருக்கு, பரபரன்னு இருந்துச்சாமே. நம்ம விளையாடுவோமா? பாயிண்ட் முடிஞ்சாமா? நம்பிக்கை. தமிழ்நாட்டுல வந்து இப்ப இருக்க ஆட்சி கட்டமைப்புக்கு தமிழ்நாடு நம்பி, இந்த முதல்வர் நம்பி இவ்வளவு எவ்வளவு நம்ம கொடுக்கலான்றது அவங்க நிர்ணயம் செய்யும். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நிறைய விஷயங்களை பண்றாங்க, அங்க போட்டா நம்ம நல்ல ஒரு விஷயம் இருக்கும், டெவலப் பண்றோம் நினைச்சா நம்ம முதலீடு செய்வாங்க. நம்பிக்கைத்தன்மை அழிந்து விட்டது. எந்த நம்பிக்கையும் இல்ல, அதனாலதான் இவ்வளவு குறைந்த. திமுகவுக்கும் இதுக்கு அரசு, இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நாங்க அந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாங்க ஆட்சி பண்றோம், அதனால எங்களை நம்பி தான் 18,000 கோடி கொடுத்திருக்காங்க அந்த அரசாங்கம், அந்த மக்கள். நீங்க நம்புறீங்களா ப்ரோ? என்ன 18,000 கோடி கொடுத்திருக்காங்க, அப்புறம் புழுவுறாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன் முதல்ல, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரி ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன்.
எதை நம்பிக்கையில கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கல்ல, முதல்ல ஏற்கனவே கொடுத்தல் ஏதாவது நீ கிழிச்சிருந்தேன்னா இவன் திரும்ப திரும்ப செய்வாங்கன்ற நம்பிக்கையில கொடுப்பாங்க. நீ இது வரைக்கும் ஒண்ணுமே கிழிக்கல. 3 நாடுக்கு போயிட்டு வந்தீங்க. இது வரைக்கும் என்ன முதலீட்டை ஈர்த்து கொண்டு வந்து எங்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமே குறைச்சி கவனிங்க. திரும்ப அந்த நாட்டு பக்கம் போக முடியாது. அவரு போக மாட்டாரு சார். ஒரு வாட்டி போனதுக்கு இன்னொரு வாட்டி ரூட் போக மாட்டாரு. அந்த ரூட் தான். அவ்வளவுதான். 2வது வாட்டி போனா கணக்கு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அம்மா எங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கிட்டு போகணும்னு சொல்றீங்க, என்ன கதையெல்லாம் கேட்பாங்கனால நாங்க வாங்கிட்டு வர போறோம். அவங்க அந்த பணத்தை எடுத்து கொண்டுட்டு வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ண போறாங்களே தவிர நாங்க வந்து ஈர்ப்பு பண்ணி நாங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்கு இல்ல. தொழில் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ கதை. அந்த காசை கொண்டு வந்து ரெட் ஜெயின்ல முதலீடு பண்ணுவாங்க. நாங்க எதுக்கே எங்கள்கிட்ட எதுக்கே பண்றாங்க அவங்க? இங்க பாரு, தூத்துக்குடியில ஒரு கார் தொழிற்சாலை ஆரம்பிச்சு இப்ப கார் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அந்த சிப்காட்ல அதுக்காக தான் பிரதமர் இப்ப தூத்துக்குடி துறைமுகத்தை எவ்வளவு முதலீடு அந்த கம்பெனிக்கு, எவ்வளவு முதலீடுக்கு அந்த பங்கு இங்க பாரு. அது நான் அரசாங்கம் இல்ல, நான் கட்சி தொண்டை. அரசாங்கம் சொல்லும். கலைஞர் டிவில வந்து எவ்வளவு உலக இருப்பான், அதை பார்த்துட்டு வந்து சும்மா கேக்குறேன். எங்க முதலமைச்சர் தான் அந்த இதை ஓபன் பண்ணி வைக்கல, அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணி வச்சதை ஓபன் பண்ணது 3 மாசத்துக்கு முன்னாடி. இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, விஜய்க்கு எங்க இருந்து காசு வருது, யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆடிட்டர் மாதிரி கணக்கு சொல்லுவார். சொந்த கட்சிக்கு எங்க வந்திருக்கு என்ன வந்திருக்கு ஒன்றும் தெரியாது. என்ன ப்ரோ இதெல்லாம் வெரி ராங் ப்ரோ. இங்க பாருங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த ஃபேக்டரியை திறந்து வச்சாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்து வச்சாரு. அவர் ஒண்ணு 3 மாசமா இல்ல, அவர் 3 மாசம் சும்மா பேச்சுலயே. இந்த நக்கலுக்கு மாத்திரம் உமக்கு குறையவே குறையாதியா. என்னைக்குனாலும் நக்கல் பேச்சு தான். அது உம்மோட சேர்ந்து இவரும் நக்கல் பேச ஆரம்பிச்சிட்டாரு வர வர. ஐயா நாங்க நக்கல், நீங்க ஐயா 4000 கோடி நக்கல். மழை தண்ணிக்காக ஒதுக்கின காசு நக்கல். முடிஞ்சு போச்சு. மக்கள் நடுரோட்ல திண்டாடிட்டு கிடக்குறான். லூலு மால் கதை அதெல்லாம் இல்லையா? இங்க பாருங்க, லூலு மால் கதை தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இங்க கிடையாது. அதுல வந்து அந்த சபரீஷன் ஒரு மாப்பிள்ளையோட ஒரு சிக்கல் ஒண்ணு வந்து அதாவது தெரியுமா? தெரிஞ்சிருக்குமே? தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது தெரியாது. நான் தெரிஞ்சுக்கணும்னா திமுக பிரதிநிதியா சபரீஷன் அவர் மாப்பிள்ளை இல்ல சார், சீமான் அவர் மாப்பிள்ள. அத பத்தி கேளுங்க சொல்லுவாரு. பெரிய ஒரு காசு வாங்கி திறக்க முடியாம பிரச்சனையாகி என்ன பதில் சொல்லுங்க. வாட் ப்ரோ, என்ன பிரச்சனையாச்சு? என்ன நீங்க தான் சொல்லணும். திமுக ரெப்ரசன்ட் பண்றீங்க. நாங்க இங்க பாருங்க, சரி இது நம்ம டிவிக்கு ரெப்ரசன்ட் பண்றீங்க. இங்க பாருங்க ஒரு விஷயம், இது டிவிக்கு அட எங்க கொடிங்க அது, நீங்க வேற கொடியாது. நான் துண்டு நினைச்சேன். எங்க கொடி எங்க துண்டு எல்லாமே தான். எல்லாம் ஊர்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே? ஆமா ஆமா ஆமா. அது அவங்க வரலாறு சார். அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சா? நான் ஸ்ட்ரைட்டா உதாரணம், லூலு மால் வருது, நீங்க வந்து போனாங்களா? ஃபிளைட்ல மொத்த குடும்பமும் போச்சா? ஒரு ஃபிளைட்ல போக வேண்டியது போய் சொன்னா போனோம். போன வாட்டி ஒரு யூடியூபர் வந்து இது ஒரு பெரிய விமர்சனமா வச்சு யார் யாரெல்லாம் ஃபிளைட்ல போனாங்கன்னு அதை பத்தி தொடர்ந்து வீடியோ போட்டனால இந்த வாட்டி தெளிவா வந்து ஒரு 16 பேர் போட்ட இடத்துல ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அந்த அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது. லூலு மால் வந்து போனது வரப்போகுது, அதாக போகுது, இதாக போகுது, ஒண்ணுமே ஆகல. அந்த பெரிய ஊழல் தான் நடந்திருக்கு. அந்த காசை வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்தது அவரோட மாப்பிள்ளை மேல. அதை பத்தி தெரியல, தெரியும், பொய் சொல்றாரு. ஏதாவது உனக்கு பதில் இல்லை. இவங்க வந்து எப்படின்னா, நம்ம இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்டில் லூல் மார்ட் வருது, அதுக்காகத்தான் அவசரமாக இங்கேருந்து பஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றினாங்கன்னு சொல்லி ஒரு கதை விட்டானுங்க. இந்த கதையெல்லாம் பொய்யாக்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ அதில் வந்து தீம் பார்க்கு போட போகிறோம், அரசாங்கத்தின் சார்பாக பார்க் போட்டு தீம் பார்க்கு அங்கே உண்டு பண்ண போகிறோன்னு சொல்லி ரெடி பண்ணி இப்போ அதுக்குரிய பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அநேகமாக அடுத்த மாதத்தில் ஒர்க் நல்லா தெரிஞ்சுக்கமா. நாட்டோட வளர்ச்சிக்கு டைட்டில் பார்க் ஆகையினால இவங்க பேசுறது எல்லாமே நாட்டோட வளர்ச்சிக்கு டைட்டில் பார்க் தேவையா, தீம் பார்க் தேவையா? டைட்டில் பார்க். அது போல தான் தேவை. நமக்கு என்ன உருவாக்குறாங்க புரியுதா? ஏங்க, ஏன்னா இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு இடம் இல்லை. இப்ப அதுல அவரு இப்ப சொன்னார்ல ஒரு விஷயம், அதுலயே ஒரு பதில் இருக்குமா. என்ன சொன்னாரு, கோயம்பேடு இங்க இருந்து மாத்திட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கதை கட்டினாங்க அப்படின்னு சொன்னார்ல. அது கதை கிடையாது, அது நிஜம்ன்றனால. நிஜத்தை நீ எப்படி பண்ணுவேன்? காமாட்சி நாயுடு நீ இரவு 10 மணிக்கு இந்த வீட்டை திருட போறான்னு சொன்னா நீ போவியா போக மாட்டியா? என்ன பண்ணுவேன்? டேட்டா மாத்தி வச்சிருவோம், இல்ல வேற வீடு பாப்ப திருடுறதுக்கு. ஆமாவா இல்லையா? இங்க இருங்க 300வது திருடு
இந்த விலாசத்தில் விடப்படும்னு அந்த மாதிரி ஊரே கண்டுபிடிச்சுன்னா நீ புர்ரா விட்டாங்க, நாங்க அதை கட்டல, அதை பண்ண நீ மாட்டித்தான் பண்ணல, அதுலயும் ஒரு பெருமை பீத்தலா. நான் என்ன கேக்குறேன், உண்மையாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேகர் பாபு நீங்க மைக்க போட்டு கேக்குறாங்க சார் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறது, அதுக்கு தைரியமா நான் நின்று பதில் சொன்னோம்ல, மிச்சம் எல்லாத்துக்கும் வக்கனையா பேசுவில்ல, தலதிக்க ஓடுறாப்புல. ஆமா இந்த கேள்வி தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஊடகம் வளர்ந்துருச்சுமா, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அரசியல் புரிதல் வந்துருச்சு, இவங்க என்னெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுகவினால சமாளிக்க முடியலன்னும் பொழுது ஒன்று அவதூறு பரப்புறது, இல்லை ஆபாசமாக பேசுறது, இல்லை ஆபாசமாக பேச வைப்பது, இல்லாட்டி இப்படி ஓடி போகிறது இவருடைய வரலாறு எனக்கு தெரியும். ஆபாசமாக பேச வைக்கிறது அவருடைய வரலாறு. எப்போதான் நல்லா செய்வாங்க கேளு, எப்பதான் நல்லது செய்வீங்க? நல்லதானமா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாசமா போன ஆட்களுக்கு தெரியல, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க நல்லதை தவிர கெட்டது செஞ்சே பழக்கம் இல்ல, நல்லது மட்டும்தான் செய்வோம். நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். சொல்லுங்க ஒரு 4 நல்லது மட்டும். 4 நல்லது என்னத்த 4 நல்லது சொல்ல? 4000 இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. அதான் நீங்க 4 சொல்லுங்க. 4 ஏமா இலவச பஸ் வச்சுக்கோ. 4 நல்லதை தவிர்த்து நான் ஒரு உதாரணம் சொல்லவா? வழக்கமா சொல்ற 4 விட்டுட்டு வேற 4 சொல்லுங்க. 4000 இருக்குல்ல, வெளிநாட்டுல போய் முதலீடு ஈர்ப்பு பண்ணி விடியல் பயணம், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு உணவு 1000 ரூபாய் கொடுக்கறத விட்டுட்டு வேற. எங்க முதலமைச்சர் இன்னைக்கு இதுல வந்து இப்ப நான் என்ன சொல்றது, எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காரு, அத படிச்சு பாருங்க. என்னத்துல பதிவிட்டு இருக்காரு? 385 இதை வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம். ஆமா 385 நிறைவேற்றிருக்கோம். சொல்லாததையும் ஒரு 4-5 ஐட்டங்கள் அந்த காலை அதெல்லாம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு எக்ஸலத்தை பாரு, பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளு. எது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் படிச்சியா இல்லையா? நீட் கத்திரிக்காய் நாங்க நீட் தேர்வு கையெழுத்து போட்டு அந்த கவர்னர்கிட்ட போய் கிடக்கு, போய் கவர்னர்கிட்ட கேளு. ஒரு மேட்டர் சொல்லவா? ஐயா இவ்வளவு டென்ஷன் பண்ண வச்சுக்கேன், இருக்கிற மீச முடிய உருந்து போயிடும். என்ன அவர் டென்ஷன் மண்ணப்படி கொட்டி போச்சு. இப்ப நீட்டை பத்தி இந்த கடன் தள்ளுபடி பத்தி எல்லாம் கேட்டா வச்சுக்கேன் டென்ஷன்ல அப்படி என்ன கொட்டியிருந்தானே? ஆமா ஆமா கொட்டியிருந்தானே. ஆமா இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு ஆட்சி? துப்புறங்க இந்த ஆட்சி மட்டமான ஆட்சி. ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.